ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட வில்லேஜ் கேர்ள் ரிச் சிட்டி பாய் சீசன் 3 பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் இந்த எபிசோட் தென் நெக்ஸ்ட் எபிசோட் அதோட இந்த வில்லேஜ் கேர்ள் ரிச் சிட்டி பாய் முடியுது. ப்ராபப்ளி நான் நாளைக்கே வைண்ட் அப் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன்டா. ரொம்ப மாதம் இழுத்துட்டேனோ. ஸோ அவ்வளோதான், இதுதான் ப்ரீ ஃபைனல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு செமி ஃபைனல். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 19th எபிசோடில் இதோட விட்டு போனால் இங்கே வந்து வயனும் தென் வந்து ஜங்குகாவும் கொஞ்சம் ஹாப்பியாக ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஷுகாவுக்கும் காதல் கண்ணு கட்டுது மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த இதை முடிச்சுட்டு இங்கே டேரெக்டாக நம்ம வந்து தேயவுக்கு போகலாம். எங்கள் தேய் வந்து பார்த்திங்கன்னா ஆரவாரத்தோடு ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கார். பிகாஸ் இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு கல்யாணம். அதனால் இப்போ அவர் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி ஷுகாவையும் தென் வந்து ஜேகேவையும் அசிங்கமாக கேட்டிருப்பாரு. எங்கள் ஊர்லேருந்து பொண்ணை எடுத்துகிட்டு கேவலமாக நீங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டீங்க மயிருங்களா? நான் இல்லைனா உங்களுக்கு உங்களோட ஃபியான்சி லவ்வர் ஒய்ஃப் எதுவுமே கிடச்சிருக்காதடா மாடு. ஒழுங்கு மரியாதையை என் கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. மனுஷனாக இருக்கும் போதே வந்துருங்கடா, இல்லைனா அசிங்கமாக கேட்டுரும் ஒய்ஃப் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ்லேயே வேர்ல்டுன்னு பிடிச்சி பிடிங்கிருப்பாரு. அப்படியே கட்டிச்சிட்டுன்னு அந்த மனுஷன் 2 பேர் பார்த்துக்கிறானுங்க. இவனா அப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு. அவன் இதுக்கு அப்புறம் ரொம்ப நாசுக்காக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம நாசுக்காக அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா கிட்ட பேசிவிட்டு தென் வந்து ஷுகா ஒய்ஃப் தென் நீங்கள் ஜாங்கோ 4 பேருமே வந்து போகிறீங்க. தென் ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ட். பட் இன்னும் கல்யாணத்துக்கு ஏறக்குறைய ஒரு 2-3 டேஸஸ் இருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே ஒரே காரில் ஷுகா இஸ் டிரைவிங், அவங்க ஒய்ஃப் வந்து ஆப்போசிட்டில் ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஜேகே ஒய்ஃப் அப்படி. ஓகே, இங்கே அந்த மனுஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் 2 பேருமே கன்சீவ் ஆகிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி கொஞ்சம் டேக் கேராக அப்படி தானே ஓட்டணும். ஸோ அந்த மாதிரி வேணுங்கனே தான் வந்து டிரைவரை போடாமல் போகிறாங்க. பிகாஸ் தே நீட் ப்ரைவசி. லைக் கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் ஜாலியாக கலாய்ச்சிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தே வாஸ் பிளான்ட். ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கு நல்லா வைப் ஆகிட்ருக்கீங்க. இந்த மனுஷன் ஏய் குதிக்காத மாடு, காரே ஆடுது மாடு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு திருப்பியும் ஓப்பா கன்கம் ஸ்டைல் செக்ஸி லைடி அப்படி சொல்லிட்டு ஆடுறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே தலையில் கழிச்சிட்டேன். ஐயோ கடவுளே அடிச்சுட்டு தலையில் கழிச்சிடுறேன். நீ ஆடு ஓப்பா கன்கம் ஸ்டைல் ஆடுனீங்க சரிங்க. காரில் எப்படி ஆட முடியும்? அப்போ நீ வந்து ரோட்டில் நிற்க வச்சா ஆடிடுவியா? கார் நின்னா நான் ஆட போகிறேன் அப்படிங்கிறாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஷுகர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே காரை ஓரம் கட்டிட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்டா ஏதோ பிரச்சனையா, ஏன் நிறுத்திட்ட அப்படி சொல்லிட்டு இந்த ஜேகே கேட்கவே, நீ தானே இப்போ சொன்ன கார் நின்னா டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு, நான் நிறுத்திட்டேன், போ டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு, உன் ஒய்ஃப் கேட்குறா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்காக இதை கூட செய்ய மாட்டியா? அடி ரோடடி, நீ என்ன சொன்ன கார் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு கேட்டேன். அவரே நிறுத்திட்டாரு. போய் டான்ஸ் ஆடு, போ வெளியில் நின்று ஆடு. எப்படி பண்ணுறது? அதெல்லாம் நீலாம் கேட்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சுருந்துருக்கணும் மேன். இப்போல்லாம் ஆடுன்னா ஆடுதான், ஆடு. ஜங்குக் நீ மட்டும் ஆடலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ வேறடா கம்முன்னு வாய மூடு. யோசிச்சு பாரு, நீ ஆடுவியா? என் பொண்டாட்டி கேட்டானா கண்டிப்பாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகர் சொல்கிறாரு. நீங்கள் பாரு அவர் எப்படி, நீ என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, ஆனால் அவருக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் இருந்தாலும் அவர் எப்படி அவரோட ஒய்ஃபை லவ் பண்ணுறாருன்னு பாரு. நீயும் தான் அதுக்கே நீலாம் ஒரு மனுஷனா? அவன்லாம் சும்மா ஒரு பேஜுக்கு சொல்கிறான். அட்லீஸ்ட் அவர் சொல்கிறாரா இல்லையா? ஆனால் நீயும் தான் இருக்கே. போ, உனக்காக நான் எதுக்கு இந்த வயிற்றில் வச்சுருக்கேனே தெரியல.
உன்னோட லவ்வா அது கர்மம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க. ஏய் புள்ளையே அதுமாரி பேசணுன்னு வாயெல்லாம் உடச்சி விட்றான்டி. இப்போ நான் டான்ஸ் ஆடணும் அப்படி தானே? ஆமாம் சரி ஆடுறேன், என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டுட்டியே, ரொம்பலாம் சலிச்சிக்கலாம் வேண்டாம். சுகா நீங்கள் வண்டி எடுங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்ல அந்த மனுஷன் கீர் போடுறாரு. நிறுத்து, அப்படியே அவள் கேட்டுறது அப்படியே போதனை மாதிரி அப்படியே கேட்காத. ஆடுறேன் அப்படி தொலைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் இப்போது லைக் எப்படி சொல்கிறதுனா உங்கள் லேப்பில் டபக்குன்னு உட்காந்துட்டு வேணுக்குன்னே அந்த மனுஷன் அப்படி காரை விட்டு இறங்கி போயிருப்பார். இப்போது ஜங்குகா சைடு வந்து ஆக்சுவலாக ரோடு, உங்கள் சைடு வந்து கொஞ்சம் மரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. இப்போது அப்படியே உங்களை அப்படியே க்ராஸ் பண்ணி நீங்கள் நவ்வரெல்லாம் எதுவும் பண்ணலை, ஆனால் ஏறி அப்படியே போவாங்களே, ஸோ அந்த மாதிரி போயிருப்பார். சாங் போடு சத்தமாக வை அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்க திருப்பியும் அந்த ஓப்பா கங்கம் ஸ்டைல் அதை வந்து இங்கே சுகா ஓப்பா வைக்கிறாரு. ஸோ வச்சதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகாவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹெசிடேட் ஆச்சு தான், பட் ஸ்டில் ஒரு கட்ஸ் வந்துருச்சு அந்த மனுஷனுக்கு. நம்ம யாருக்காக பண்ணுறோம்? பையனுக்காக, நம்ம ஒய்ஃப்காக. யார் என்ன பார்த்து சிரிச்சா என்ன, அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தென் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆடுறாரு அந்த கங்கம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வரும்போது அந்த ஸ்டெப் அந்த மூமெண்ட் பிளாக் ஸ்வாமில் ஜங்குக் போட மாட்டார் ஸ்டெப்பு. ஸோ அந்த மாதிரி அழகாக போடுறாரு. நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நிறைய பேர் அப்படி லைக் அந்த கார் கொஞ்சம் பொறுமையாக போகுது. இங்கே வந்து அந்த மனுஷன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதால ஒரு 2 கார்ஸ்லாம் இறங்கிட்டு அவங்களுமே வைப் பண்ணுறாங்க. இங்கே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்க இங்கே அவங்களுக்கெல்லாம் லைக் என்ன அதுன்னே தெரியல. பட் ஸ்டில் அவங்க வந்து 1-2 பேர் வீடியோ எடுக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த பாட்டு நல்ல ஃபேமஸான பாட்டு தானே ஆக்சுவலாக ஓப்பா கங்கம் ஸ்டைல். ஸோ நிறைய பேர் அந்த இதுக்கு டான்ஸ்லாம் ஆட ட்ரை பண்ணுறாங்க, சில பேர் மொக்கையாக ஆடுறாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக அந்த பாட்டுமே முடிச்சிருக்கும். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் கிளாப்லாம் வர பண்ணுறாங்க. ஏறக்குறைய ஒரு 10-15 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. இங்கே வந்து அந்த ரேண்டமாக இருக்கிற அந்த ஆடியன்ஸில் ஒருத்தவங்க வந்து எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஆடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் ஆசைப்பட்டு அதனால நான் ஆடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கர்வமாக அந்த மனுஷன் வந்து அவங்கள சொல்லியிருந்திருப்பார். வேர் இஸ் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்கவே ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு அவங்க கையை ட்ராக் பண்ணி எழுதியிருப்பார். நீங்கள் டப்புன்னு வெளில வந்து நிற்கிறீங்க. வாவ் ஸோ ப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கப்புள்ஸை வந்து ஆக்சுவலாக யாரோ ஒருத்தவங்க லைவில் இருக்காங்க போல், அவங்க ஒரு செலிப்ரிட்டி போல். அவங்க வந்து லைவில் இருக்கும் போது அவங்க வந்து ஜேகே டான்ஸ் ஆனது, அவர் வந்து என் ஒய்ஃப்காக ஆனதுன்னு சொன்னது, டக்குன்னு அவர் அவங்கள ட்ராக் பண்ணி இழுத்தது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைவில் டெலிகாஸ்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கே வந்து ஜங்குகா ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சே ஐ ஹாவ் டு கோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு தென் அந்த இடத்த விட்டு வந்துருப்பார். இங்கே சுகா நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலையே அப்படிங்கிறாரு. ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் மை ஒய்ஃப். ஓ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் திருப்பி ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகாவோட ஒய்ஃபுக்கு வந்து லைக் அவள் வந்து சுகாவோட கையை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றான். பின்னாடி கண்ணாடி வழியாக பார்க்குறச்ச 2 பேருமே அப்படியே மொரட்டு ஃப்ளாட்டு, நீங்களும் ஜேகேவும். ஓகே, ஜேகே வந்து நீங்கள் வந்து ஜேகேவோட ஷோல்டரில் படுத்திருக்க மாதிரி, ஜேகே உங்களை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி அந்த மாதிரி. இப்போது அங்கே தான் 2 பீஸ் அவுட் ஆச்சுல்ல. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம புருஷனோட இப்போ நம்ம தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அவர் ஓட்டிகிட்ருக்காரு, நான் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன், இப்போது கையை பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படி கை கிட்டக்க போகுது. பட் ஒரு ஹெசிடேஷன், ஒரு மாதிரி ஐயோ இதெல்லாம் பண்ணுறியா அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டார்னா பின்னாடி இருக்கவங்க கூட டிஸ்டர்ப் ஆகி எழுந்திரிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமும் கூட. அதனால் அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரியாக என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து டக்குன்னு இங்கே வந்து சுகா வந்து அந்த பொண்ணு கை டக்குன்னு வருது, டக்குன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். டக்குன்னு அந்த சுகா அப்படியே பார்க்க, அந்த பொண்ணு டக்குன்னு சுகாவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டை என்ன அப்படிங்கிற மாதிரி ஆட்டியிருப்பார். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டுகுடுன்னு மண்டையாட்டியிருப்பீங்க.
அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக ஓரம் கட்டிட்டு, என்ன ஆச்சு, வயிறு ஏதாவது வலிக்குதா, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போகிறதால முதுகு வலிக்குதா, என்ன ஆச்சு? ஓ ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் சேட் மேன், என்ன ஆச்சு, நான் தானே கேட்குறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. நீ சொல்லு. நான் உன்னை கேட்டால் கோச்சிக்க மாட்டிங்களே. ஹே, என்னெல்லாம் ஜங்குக்கு மாதிரி வெளியில் நின்று ஆட சொல்லாத. ப்ளஸ் எனக்கு ஆடவும் வராது, அவனை மாதிரி நான் கிடையாது. மற்றபடி எதாக இருந்தாலும் ஓகே. அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன? நான் கொஞ்ச நேரத்துக்கு வண்டி நீ ஓட்ட போறியா என்ன? எனக்கு ஓட்ட தெரியாது. அப்புறம் ஐயோ, கொஞ்சம் சத்தமாக பேசாதீங்க. தூங்கிட்டு இருக்கவங்க முழிச்சிட போகிறாங்க. அப்போ என்ன தான் வேணும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் வண்டி எடுங்க. சொல்லு. அது கொஞ்ச நேரத்துக்கு அவங்க கையை பிடிச்சிக்கவா? இல்லை, உங்களுக்கு டிரைவிங் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா வேணாம். அவ்வளோதானா? கூட நான் என்னமோ நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறா, இல்லை லெமன் ஏதாவது, இல்லை என்ன ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகர் இங்கே என்ன பண்ணியிருப்பாருன்னா, லைக் ட்ரைவ் பண்ணுறாரு. உங்கள் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் திஸ். அவர் எப்போ ஹோல்ட் பண்ணுவார் கை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் அப்படியே கியர் பாக்ஸில் கை வை அப்படிங்கிறாரு. இதா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பிரேக் இருக்கும்ல காரில், ஸோ அதில் கை வச்சுட்டிங்க. அந்த மனுஷன் லைட்டாக சிரிச்சு, கடவுளே, அப்படியே பொறுமையாக உங்கள் ஹேண்டை அந்த ஹேண்ட் பிரேக் இருக்கும்ல அதுலேருந்து எடுத்து, இதுதான் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியரில் கை வச்சுருப்பாரு. ஓ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டி பார்க்குறீங்க. ஏய் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஆட்டக்கூடாது, வைக்க தான் சொன்னேன், ஆட்டுன்னு நான் சொன்னேன். பயமாக இருக்கு, வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க. ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த கையை எடுத்து கியர் பாக்ஸில் வைக்கிறாரு. கை டக்குன்னு நடுங்குது. அப்பர் ஆலையும் சரி லோவர் ஆலையும் சரி உங்கள் கை நடுங்குது. அப்பர் மீன்ஸ் சுகாவோட ஹேண்ட் மேலே இருக்குது, லோவர் மீன்ஸ் அந்த கியர் பாக்ஸை தப்ப போட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுமாரி ஆடிட்டுருக்கு. எதுக்கு கையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஷிகாவுக்கு நல்லா ஃபீல் ஆகுது போல். அது அந்த கியர் பாக்ஸு டட்டுன்னு ஆடுது, அதனால கையாடுது. இல்லை எனக்கு புரியலை. என்னை பார்த்தா காதில் பூ வச்சுருக்க மாதிரி தெரியுதா என்ன? இல்லை, எனக்கு கொஞ்சம் பதட்டம்தான், சரியாயிடும்னு நினைக்கிறேங்க. அப்படி சொல்லிட்டு கையாட்டுறாரு. ஐயோ, கையை தான் ஆட்டக்கூடாதுன்னு இப்போ தானே சொன்னீங்க. அதுக்கு நான் கியர் போடாமையா இருக்க முடியும்? அப்போ நான் கையை எடுத்துருவா? ஒன்றும் இல்லடிம்மா, நீ எப்படி கையை வையுமா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சரி, நீ ஏன் எதுவும் ஆட்ட வேணாம். இப்போ அப்படியே 3rd கியர்லேருந்து 4th கியர் போயிருக்கோம். ஸோ 4th கியரில் அப்படியே ஹேண்ட் இருக்குது. அந்த மனுஷன் அப்படி உங்கள் ஹேண்டை நல்லா டைட்டனாக பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது எங்கள் சுகாவோட ஒய்ஃப்க்கு அஞ்சமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கையவே பார்த்துட்ருக்கா சுகாவோட அவங்க கை கோத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வாயை விட்டு டடுக்குன்னு சிரிச்சிருக்கோம். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அஞ்சமாவை பார்த்து கேட்க, அது இல்லைங்க, நம்மளோட முதல் சந்திப்பை நினச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எங்கேயோ பார்க்குது. அந்த மனுஷனுக்கு லைட்டாக ஸ்மைல் வரும். நீங்கள் சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, எனக்கும் சிரிக்க முடியும். இப்போ தான் பார்க்குறேன், அப்பா பார்க்க அழகாக இருக்குது உங்கள் பல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த சுகா இன்னமும் ப்ளஷ் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே அது நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இருந்ததா? என் வாழ்க்கைக்கு தான் தெரியாது எவ்வளோ ட்ராஜடின்னு சொல்லிட்டு. ட்ராஜடின்னா
அதை தமிழில் சொன்னால் அவளுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நினச்சிக்கிறாரு. எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ சிரிப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணு வந்து சமாளிச்சுருந்துருக்கும். லைக் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்பியிருப்பா. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்போ பேய் மாதிரியா தெரிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷுக்காவை பார்க்குறீங்க. பின்ன குடி போதையில் இருக்கேன், பேய் மாதிரி நட் ரோட்டில் அடுத்த ராத்திரியில் ஒரு விளக்கு பிடிச்சிட்டு வந்தா எப்படிடி இருக்கும்? அவன் எப்படி ஆறான்டான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆளை பார்த்தியா? நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் வரலன்னா, நீங்கள் என்னை அப்படி பார்க்கலன்னா, நானும் உங்களை பார்க்கலன்னா, இன்னும் நேரம் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்காது. நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே ஷுகா அப்படியே ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காரு. ஒரு வழியாக உங்கள் ஊருக்கு போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோர்டிங் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்கள் ஊர் வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா சொல்கிறாரு. ஏன் ஊர் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. வயன் எழுந்திரிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் டபக்குன்னு அந்த கியர் பாக்ஸ்லேருந்து கையெடுக்கிறீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷன் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காதால யூ காண்ட். கையை விடுங்க, வயன் எழுந்திரிச்சிட்டா இருக்கட்டும், இதில் நான் இருக்கேன், என் பொண்டாட்டி கையை நான் பிடிச்சிட்ருக்கேன், அவன் மட்டும் அவன் புருஷன் நெஞ்சது சாஞ்சு இல்லையா அண்ணா, இருந்தாலும் விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படியோ ஒரு வழியாக எடுத்து வந்திருப்பா. என்ன பண்ணுறது, இந்த கிராமத்து பொண்ணுங்க. பட் ஸ்டில் இந்த வெக்கமாக பார்க்க அழகாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் நினச்சிக்கிட்டே காரை ட்ரைவ் பண்ணிட்டுருப்பாரு. இப்போது நீங்கள் அப்படியே தூக்கி எழுந்திரிச்சிட்டு சுகம் அம்மா ஊர் வந்துடுச்சா? வரப்போதுமா அப்படிங்கிறாரு. சரி, எவ்வளோ நேரம் இன்னும் இருக்குது? இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் போயிடலாம். உங்கள் ரோடு மட்டும் நல்லா இருந்தால் இன்னும் 2 நிமிஷத்தில் போயிடலாம். எங்கள் கூரை பற்றி குறை சொல்லணுன்னா உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கு தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே ஷிகா அப்படியே சிரிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே பார்க்கணுமே ஜேகே நல்லா வாயை பந்துட்டு தூங்குறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, விளையாட்டு தளத்தில் உங்களோட முடி இருக்கும்ல, ஸோ அதில் நுனியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே அவரோட மூக்கில் அப்படியே சொறி விட்டுருப்பீங்க. ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்திருக்கிறாரு. அப்படியே ஒன்று மாதிரி அது மாதிரி இருக்கீங்க. ஏதோ என் மூக்குக்குள்ளே போச்சு, என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹன்னு சொல்லிட்டு மூக்கில் இதை அடிச்சுக்கிட்டு பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை வெள்ளம் வந்துருச்சு. என்னது என்ன தூக்கம் கழிஞ்சிச்சா? என்னது அது முதல்ல சொல்லி தொலைடி. பூச்சியா ஐயோ அப்படிங்கிறாரு. ரொம்ப நடிக்காத, நீ போட்ட அந்த இதில் அந்த பூச்சியே வெள்ளம் வந்துருச்சு. என்ன பூச்சி நல்லா பெருசாக இருந்துச்சு, கருப்பு கலரில் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உறைஞ்சி போயிட்டாரு ஜேகே. இதோ அந்த பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் முடியை காட்டுறீங்க. எரும மாடு எதில் விளையாடுறன்னு உனக்கு விவசாயம் இல்லை, ஆளை பற்றியா எனக்குன்னு நல்லா வாச்சிருக்கு. ஐயோ அப்பா உசுரே போயிருச்சு எனக்கு. ஏன்டி இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற? எழுப்புறது ஒழுங்கா எழுப்பாண்டி. முடியாது. நான் அப்போனா ஒன்றையும் அந்த மாதிரி எழுப்பிட்டுமா? எழுப்பு, எனக்கு என்ன, வயிற்றில் உள்ள பாப்பாவுக்கு எதுவும் ஆகாமல் தான் எனக்கு சரி தான். அவனும் ஒன்று தான் பெரிய இது மாதிரி வச்சுக்கிறாயா இதை வச்சே மிரட்டுறான்னு. என்ன மிரட்டுறியா? மிரட்டலாப்பா, நாளை பின்ன கில்ட்டி கான்ஷியஸில் நீ உட்காரக்கூடாதுல்ல, அதுக்காக நான் ஒரு வார்னிங் தரேன்னு வச்சுக்கோயேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன கொஞ்சம் தசு புசுன்னு இங்கிலீஷ்லாம் நடுவில் வருது என்ன அப்படியா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னடி, எதுக்கு இங்கிலீஷ்லாம் கற்றுக்குற? அதெல்லாம் கற்றுக்க வேணாம். ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸு நாளை பின்ன உன்கிட்ட பேசும்போது அதை நான் புரிஞ்சிக்கக்கூடாதா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இல்லை வையன், என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் நான் காதலிக்கிறேன். எங்கள் அம்மாவே உன்னை படிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட நான் பிடிவாதமாக என் பொண்டாட்டி எப்படி இருக்காளோ அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கிறது தான் நான் காதலிக்கிறேன், நான் மூஞ்சில் வச்சுற மாதிரி நான் சொல்லிவிடுவேன் மாயன், பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க.
நீங்கள் வந்து நான் உங்கள் அம்மாக்காகலாம் மாறல, எனக்கு கற்றுக்கணுன்னு தோணுது அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு இஷ்டம்னா செய்யு, ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே சொல்கிறாரு. வீடு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்லவே, வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே பார்க்குறாரு. கியா இங்கே அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் வீடு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் டக்குன்னு இறங்கிட்டு அப்படியே குடுன்னு உங்கள் அப்பாவை பார்க்க போகிறீங்க. உங்கள் அப்பா ஆக்சுவலாக அங்கே தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் சைல்டு, நீங்கள் இப்போது ஸ்டே பண்ணணும். அதே மாதிரி மாமியாருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அவங்க மேலே ஏதோ ஓகே அப்படி இருக்காங்க. அப்பா வேறு தனியாக விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு சுத்தமாக மனமே இல்லை. எப்படிரா போய் கேட்க முடியாதுல்ல, மாமியார் வீட்டில் போய் நம்ம அப்பாவை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நெருடலாக இருந்துட்டுருக்கு. தூங்குறவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றிக்கிட்டே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஜேகே அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்பா தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாருல, அவருக்கு வேணும் தண்ணி வேணும்னா கூட கேட்க இங்கே ஆள் இல்லைல்ல. நான் மட்டும் என் வாழ்க்கைன்னு சுயநலமாக இருந்துட்டனோ. எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்சல்ட் பண்ணுறாரு. நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா எழுந்திரிச்சிருப்பார். வாமா எப்போ வந்த, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் அப்பா குடியை ஆக்சுவலாக விட்டுட்டார் போல். வாங்க மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் எடுக்க போகிறாரு. அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீயே இருமா, நான் பார்க்குறேன். அப்பா இது என் வீடுப்பா, நான் பண்ணுறேன், நீங்கள் உட்காருங்க, அவர்கிட்ட பேசுங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படியே குடுன்னு போயிட்டு தண்ணி போய் அப்பாவுக்கும் இவருக்கும் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு நார்மலான டாக். நீங்கள் அப்படியே சைடில் உட்காந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் கிச்சன் அந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது, ஒழுங்காக இருக்குது, எந்தெந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளீன்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடெல்லாம் வளர்க்குறீங்க போல். ஸோ அதெல்லாம் எல்லாம் எதுன்னு பார்க்குறீங்க. பட் அதெல்லாம் ஒழுங்காக பார்த்துருக்காரு உங்கள் அப்பா. வீடெல்லாம் பெருக்கலை, ஒரு மாதிரி டஸ்ட்டு, தென் வந்து அங்கங்கன்னு பேப்பர்ஸ்லாம் லைட்டாக கிழிஞ்சு இருக்கிற அதெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஒரு மணி நேரத்தில் வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அப்படியே நார்மலாக எப்படி நீங்கள் இருக்கும் போது இருந்ததோ அதே மாதிரி வச்சுட்டிங்க. இங்கே அப்படியே ஜேகே உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அட்மையர் ஆகுறாரு. வேறு எதுவும் பேசலை, அப்படியே அவங்க அப்பா கிட்ட தான் டோட்டலாக பேசிகிட்டு இருந்திருப்பார். இங்கே ஷுகா டேரெக்டாக அப்படியே எப்படி சொல்கிறதுனா தேயோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. போனதும் தேவங்க வந்து ஃபஸ்ட்டு லொட்டுன்னு அடிச்சுவிட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிருப்பாரு. ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகா கேட்க, லேட்டாக வந்ததுக்கு, நான் கூப்பிட்டா தான் உங்களுக்கெல்லாம் வர தெரியுமா, மயிறு பிடிங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் சேன்னு சொல்லிட்டு தான் வர சொல்லிவிட்டு உள்ளே வர சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பந்தக்கால்லாம் நட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு மாதிரி கல்யாண வீடு அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ லிட்ரலி இங்கே வந்து ஷிகா வந்து சரி இன்னும் என்ன, அதான் நாங்களே எல்லாம் பிடுங்கிட்டோமே. சரிடா நச அதே சொல்லிகிட்ருக்கேன், மற்றபடி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். என்ன பந்தக்கால் நட்டுட்டாங்கடா, அதுக்கு வீடை விட்டு என்ன வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு என்னப்பா, நீ நினச்சதோ டங்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் நான் அப்படியா? இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? எனக்கு இப்போ அவளை பார்க்கணும். வேறு இல்லாத வேலை காமிச்சு நிற்காத. ஏதோ ஒரு விரிச்சுவல் பார்க்க கூடன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் உன்னால் அமைதியாக ஒரு 2 நாள் இருக்க முடியாதா? நீ காதலிக்கலாம்ல, அதனால் உனக்கு தெரியல. எங்கேருந்துடா வரீங்க எல்லோரும்? அவனும் இதே டைலாக் தான் அவனும் சொல்கிறான், நீயும் இதை தான் சொல்கிற. என்ன தானே உங்கள் பிரச்சனை? ஏன்னா என் காலையே வந்து விழுறீங்க? அவனும் இதே சொல்கிறான். வெறுப்பேத்தாத.
இப்போ என்ன அவளை போய் பார்க்கணும் அதானே? வெயிட் பண்ணி தொலை, நைட்டு வந்து ஒழிகிறேன், நான் பண்ணி தொலைகிறது, ஃப்ரெண்டாகி ஒழிஞ்சிட்டேனே. அப்படியே சுகா ஒய்ஃப் அப்படியே சுகா பார்க்குது. பின்ன வந்துட்டு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அந்த பொண்ணு அப்படியே தலை குஞ்சிக்குது. இல்லை, அப்போ அந்த கால் நட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்துக்கக்கூடாது. எனக்கு தெரியாது, நான் பார்த்தே ஆகணும். இல்லை, அது பார்க்கக்கூடாதுங்க, பார்த்தா தப்புன்னு சொல்லுவாங்க. தப்பு தானே, அதெல்லாம் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம். நீயுமாடா அப்படின்னு. ஏய், உங்களை மாதிரிலாம் காஜு பிடிச்சவனா கிடையாது. ஏய், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பண்ணேன். எதாக இருந்தாலும் நீ அவனை கேளு, என்னங்கிற என்ன? ஏன்னா உன் தம்பி தானே அவன் அப்படி சொல்லிங்க தேவன் கேட்க. நான் அதே திருப்பிட்டு உன் ஃப்ரெண்டு தானே அவன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ எங்கே போவியான்? ரைட்டு விடு அப்படி சொல்லிங்க அப்படியே இது பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, எங்கே வயன் வந்தாலே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இப்படி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது அஞ்சம்மா. ஓகே, பார்த்தா வயன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அவள் வீடுக்கு இருக்கா போல். அப்படியே நீங்கள் லைட்டாக போய் எட்டி பார்க்குறீங்க. அவங்க அப்பா தென் வந்து ஜெய்கே, நீங்கள் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குற மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்போது இங்கே வரமாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை யோசிச்சுட்டே இருக்கா. ஆனால் வந்துடுவீங்க போல். அப்போது அந்த பொண்ணு வந்து டக்குன்னு யோசிக்கிறா, எனக்கும் எங்கள் அம்மா பார்க்கணும் போல் இருக்குது. என்ன தான் எங்கள் அம்மா என்னை கட்டி கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாலும் தாய் பாசம் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் அஞ்சம்மாவும் நினச்சிட்ருக்கா. அப்படியே ஓரத்தில் கதவு ஓரத்தில் அப்படியே நிற்கவே நீங்கள் தச்சையில் அப்படியே திரும்பியிருப்பீங்க. பார்த்தா அஞ்சு நிற்குது. ஏய், ஏன் அங்கே நிற்கிறீங்க? வா, நீங்கள் சாப்பிட்டீங்க, ஓவராக பண்ணாத டிச்சி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க. நீங்கள் வந்து அசிங்கமாக கேட்டதும் வேறு வெக்கமே இல்லாமல் அந்த பொண்ணு டடக்குன்னு உள்ள வந்திருக்கும். உங்களை தொந்தரவு படுத்திட்டேன்னா சாப்பிடும் போது ஓவராக பண்ணாத, வா உட்காந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடு எல்லாத்தையுமே போட்டு உட்காரவும் வச்சுருப்பீங்க. ஸோ லைக் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, வயனோட அப்பா ஜங்குக், தென் அஞ்சு, நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க. ஓகே, அப்படியே ரவுண்டு போட்ட மாதிரி. ஸோ இங்கே உட்காந்துட்டு சாப்பிடும் போது அந்த பொண்ணு ஒரு வா வைக்குது, டபக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. என்னாச்சு இவளுக்கு? காரமாக இருக்கா? அந்தளவு நான் காரம் போடலையே, இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டு தான் பார்க்குறீங்க. காரமாக இல்லையே, இரு அப்போ நான் ஊற்றி வச்சுக்கோ, இரு நான் வேறு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லி நீங்கள் எழுந்திருக்கீங்க. டக்குன்னு அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் ஒன்றும் காரமாக இல்லை அப்படிங்கிறா. அப்புறம் பிடிக்கலையா? அதுக்கு சொல்ல வேண்டியதானே, இரு வேறு ஏதாவது செஞ்சு. இல்லை, அதுக்காகலாம் நான் ஒன்றும் அழலை. பின்ன ஒன்றும் இல்லை, அழகான குடும்பம்ல அதான் பார்த்தேன். நீ 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 எதுவும் நினச்சிக்காத, வேற ஒன்றும் இல்லை. ஏய், என்ன மனசில் போட்டு ஏதாவது நெருடுதா என்ன? இல்லை வயன், நீ உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. பட் உங்களுக்கும் ஜேகேக்கும் உதைக்குது. இங்கே சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு, இங்கே அஞ்சு பேசிகிட்ருக்கு, இங்கே ஷிகா இங்கே வயனை தேடி போனாலே இங்கே அவன் ஆளே காணும். இல்லைன்னா நான் ஆச்சு சாப்பிட்டாலாம் என்னன்னு தெரில, வயிற்றில் வேற புள்ளைய வச்சுட்டு அவன் மட்டும் எனக்கு என்ன இருக்கா, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் வராரு. பார்த்தா இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்குற மாதிரி. அவர் இங்கே உட்காந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வரவே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உள்ளே வாங்க மாமா அப்படியே ஜேகே பார்க்குறாரு. கோடிக்கு மேலே வேறு என்னது ஏதாவது இருக்கா? பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சொல்லிட்டேன் நான் உன்கிட்ட. அவனை பற்றி மாமாங்க அதுன்னு அந்த மூஞ்சை பார்த்தா மாமான்னு கூப்பிட்ற மாதிரியா இருக்கு? ஏன்னு உனக்கு இவ்வளோ மட்டமான ரசனையாக இருக்கு வயனு? எங்கள் வயனோட அப்பா, இல்லைம்மாப்பில் முறைப்படி உங்கள் அண்ணன் இவளுக்கு மாமா தானே வரணும்,
ஐயோ என்ன வேணா வரட்டும், ஆனால் அவள் என்னம்மா அவனை மாமான்னு கூப்பிட விடாது. மற்றபடி எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான், அண்ணன் கூப்பிட்டு போ. அது எப்படிங்க முறை வரும்? முறை நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான் மையன். சாஸ்திர சம்பிரதாயங்கள்னு சொல்லிட்டு வரல, அதுவே ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். அதனால் தயவு செஞ்சு என்னை வெறுப்பேற்றாமல் அவனை அண்ணன்னு கூப்பிடு, அவன் அண்ணன் ஒய்ஃபை அண்ணின்னு கூப்பிடு. இவள் அண்ணியா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஐயோ என்னால் முடியல. ஐயோ இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாதி உசுறு போயிடும் போலையே. என்னால் இப்படி தான் கூப்பிட முடியும். ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்லைன்னா காதை பொத்திட்டு போ. அம்மா அவர் அப்படியே காண்டாயிட்டார். வேறு வழியே இல்லாமல் அமைதியாக இருக்கார். ஜேகே உட்காந்து சாப்பிடுங்க. இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல, நான் இவ்வளோ தேடி தான் வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க. அது வேற கம்மியாக வேறு சாப்பாடு இருக்கும்ல. இல்லைம்மா ஐயோ ஒய்யன் எனக்கு எரிச்சல் ஆகுது. நான் சொல்கிறேன் அடிக்கடி அதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னடி அர்த்தம்? இவன் ஒருத்தன் கிராதக கம்யூனிட்டி தெரியாதரமும் உன்னை பார்த்துட்டுண்டாடே வச்சு செய்கிற. அவங்க அப்பா என்ன சொன்னம்மா இப்போது? அப்பா அது மட்னியான்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே சிரிக்கிறாரு, ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. கொத்துட்டு வெடிக்க பார்க்குறான் பரவ அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகா இல்லைம்மா ஜேகே வீட்டில் நான் தேவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே உங்கள் பக்கத்தில் சுகா உட்காந்துருக்கார். நீங்கள் வந்து நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு தான் செய்வீங்க போல். அதனால் கொஞ்சம் நைட்டுக்குமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வடித்ததால் இப்போ சுகாவாலையுமே அந்த சாப்பாடு சாப்பிட முடியுது. இப்போ ரவுண்டு கொஞ்சம் பெருசாக போயிருந்திருக்கும். அஞ்சம்மா பக்கத்தில் சுகா பக்கத்தில் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுண்டு வந்து இதாகுது. ஒரு வழியாக சாப்பிட்டு மொட்டு குடிச்சு தென் ஃபைனலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் எல்லாருமே வெத்தலை போடுற பழக்கம். ஓகே சாப்பிட்டதுக்கு ஒரு நல்ல மீல் சாப்பிட்டோன்னா எப்படி நம்ம வெத்தலை போடுவோமோ அதேமாரி வெத்தலை போட்டு சுண்ணாம்பு வச்சு. ஆக்சுவலாக ஜேகேக்கு இதெல்லாம் புதுசு. அவர் பீடாக சாப்பிட்ருக்காரு, ஆனால் வெத்தலை போட்டு சுண்ணாம்பு வச்சு சாப்பிட்டதில்ல. அதே தான் சுகாவும். நீங்கள் வந்து அதை மடித்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வெத்தலை இருக்கும் போல் காம்பெல்லாம் கிள்ளி நீங்கள் அப்படியே உங்கள் வாயில் வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஜேகே அப்படியே உங்களோடதே பார்த்துட்ருக்காரு, உங்கள் வாயை பார்க்குறாரு. என்ன அப்படியே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசும்போது அவங்க நாக்கு செவன் இருக்கு. ஆக்காட்டு அப்படிங்கிறீங்க. என்ன இவ்வளோ செவந்துருக்கு, எனக்கும் அது வேணும். இதெல்லாம் வேணாம், நாக்கு வெந்து போயிடும். கொஞ்சோண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசு அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான சுண்ணாம்பு வச்சு பாக்கு தென் வெத்தலையில் மடிச்சு ஊற்றுறீங்க. அவர் வந்து வாயில் போடுறாரு, போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றாரு. நாக்கை போய் பார்த்துட்டு வராது. பட் ஸ்டில் உங்கள் நாக்கு கலர் இல்லாத மாதிரி கொஞ்சம் கம்மியான கலர் தான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாக வச்சே சாப்பிட்ருப்பீங்க போல். அதனால் எனக்கு ஒன்றை மாதிரியே கலர் வேணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடம். இல்லை உனக்கு இதே போதும், அதுக்கப்புறம் நாக்கு வந்துட்டு போயிட்டுன்னா 2-3 நாளைக்கு உன்னால் எதுவுமே தின்ன முடியாது. எனக்கு தெரியாது, அந்த கலர் வேணும், இதை பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வெத்தலையை எடுத்து கொஞ்சம் அதிகமான சுண்ணாம்பு எடுத்து வச்சு இந்த வாயில் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே அரைச்சி ஒதுக்கி வச்சு தரீங்க. அந்த மனுஷன் நல்லா நம்மன்னு சாப்பிட்றாரு. நாக்கு அப்போவே வெந்து போயிட்டு ஆனால் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி நாக்கை நீட்டுறாரு. என்ன எரியுது, ஏன் காரிது, நாங்கள் சொன்னோம்ல எங்கே கேட்டியானே உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு இந்த இதே போதுமா, இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் நழுவிட்டார். இங்கே வந்து ஜங்குகா பார்க்கணுமே, அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நாக்கு ஒரு மாதிரி வரன்னு போயிட்டு என்னடி பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, 2 நாளைக்கு இப்படியே கடை. உனக்கு அப்போ தான் சொன்ன புத்தி வராதுல்ல, செய்யி, எனக்கு என்ன அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே போகிறீங்க. எரியுது கல்யாண சோறில் சாப்பிட்ணும், காரமாக வேற இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அனுபவிச்சு தான் ஆகணும் போ
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஆனால் இங்கே ஜேகேயோட நிலமையை பார்த்துட்டு சுகாவோட ஒய்ஃப் அஞ்சம்மா இருக்கால, அவள் ஏதோ ஒரு ரெமெடி எடுத்துகிட்டு வரா போல். இதை கொஞ்சம் அப்படியே கொப்பளிச்சுட்டு அப்படியே துப்பிடுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இது சரியாகிறதுக்கு, ஆனால் கொஞ்சம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ செஞ்சு கஷாயம் மாதிரி எடுத்து வந்து கொடுத்துருந்துருக்கோம். அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குடிக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும் போல். அந்த மனுஷன் கொஞ்சம் காகுலிங் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ ஒரு வழியாக முடிஞ்சு போயிருக்கும். இங்கே சுகாக்கு நாக்கெல்லாம் செவசவன் இருக்குது, இங்கே ஜேகேக்கும் அதுமாரி இருக்குது. எங்கள் தேவங்க தான் நிற்க இடம் இல்லை, நடக்க இடம் இல்லை, அந்த மாதிரி உட்காந்து நடந்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவரோட வருங்கால ஒய்ஃப் பார்க்கணும் 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 பார்க்கணும், என்னன்னு தெரில, என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஒன்றத்தை பூட்டி வைக்கும் போது அதோட ஆர்வம் அதிகமாக இருக்கும், எப்போ பிச்சுட்டு ஓடி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இத்தனை நாள் அவருக்கு தெரியல. பட் இப்போது எதுக்கு பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அதை பார்க்கணும், அதை பேசணும், அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு ஒரு தோணிக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. எங்கே பிடிச்சி ஜேகேவையும் கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு, சுகாவையும் கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. டேய் உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டாடா, அசிங்கமாக கேட்குறாரு. இப்போ என்னடா நைட்டு அவளை பார்க்கணும், ரைட்டு விட பிளான் நாங்கள் போடுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சார் அங்கே மிசோஃபுல்லாக நிக்கோ நிக்கோ நீ bang 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 bang.